எனக்கு என்னன்னா, சீன் சீன் சீக்கிரம் சீக்கிரம் அடுத்தடுத்து மூவ் ஆகணுன்ற இதில எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு என்னன்னா, அந்த எமோஷன்ஸ ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போயிட்டா, அந்த சீன் ஒர்க் ஆயிடும் அப்படின்றது நான் நம்புறேன். ஒரு அப்பா பையனுக்குள்ள ஒரு பாசம் இருக்கு. அவனுக்குள்ள இவ்வளோ ஏக்கம் இருக்கு. நான் அவங்களுக்கு அப்படி இப்படின்ற ஒரு விஷயத்த நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா, எனக்கு அந்த டைம் தேவைப்படுது. அண்ட் அவ்வளோ 15 மினிட்ஸ் நான் சீன் பண்ண போறேன்றப்போ, அது ஒரே லொகேஷன், ஒரே காஸ்டியூம். ஸோ அது ஏகப்பட்ட டிஃபிகல்டீஸ் இருக்கு. ஏன்னா கொஞ்சம் இழுத்தா கூட போர் அடிச்சிருமோ அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு இருந்துச்சு. அப்போ முடிஞ்ச அளவுக்கு நான் இத என்கேஜிங்கா கொண்டு போணும், என்டர்டெய்னிங்காவும் கொண்டு போணுன்றப்போ, நான் அப்பதான் இந்த விஷயத்த பிளான் பண்ணேன். சரி, அது சீரியஸா போகணும். அதுக்கு நடுவுல நம்ம ஒரு விஷயம் அவங்கள வந்து சிரிக்கவும் வைக்கணும். அதையும் நம்ம சீரியஸா போகணும். அது என்னன்னா, நம்ம பண்ற காமெடி வந்து எக்காரணத்த கொண்டும் அந்த சீரியஸ்னஸ குறைச்சிடவே கூடாது. ஏன்னா, இப்ப நீங்க படம் பார்த்துருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் எமோஷனலா பேசும்போது நீங்க அது கூட தான் டிராவல் ஆவீங்க. பட் அகைன் சிரிப்பீங்க. திரும்பவும் அந்த ஷிஃப்ட் உங்களுக்கு வரும்போது நீங்க அகைன் கொஞ்சம் சீரியஸாவே பார்ப்பீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த காமெடியும் எக்காரணத்த கொண்டு அந்த லெவல தாண்டிறக்கூடாதுன்றதுலயும் ரொம்ப கான்ஷியஸா பண்ணது தான். அண்ட் எடிட்டிங்ல கூட எங்களுக்கு இந்த டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு. எடிட்டர் கூட சொன்னார், "தம்பி ஓகேவா தம்பி, இது அடுத்து சீரியஸா வருது, உடனே சிரிக்க வைக்கிறோம். இது ஓகேவா, தூக்கிடலாமா?" அப்படிலாம். இல்ல, நான் நம்பலாம். இது கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க